ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? இப்போ எபிசோடு 1ல் ஒரு லேடி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து காஃபி கொடுத்துட்டு ஏன் நேற்று நைட்டு வரக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்க எந்திரிச்சிட்டாங்களான்னு கேட்குறா. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த லேடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுப்ப போகிறா. அங்கேருந்து கட் பண்ணி ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு எந்திரிக்கிறத காட்டுறாங்க. அவள் எந்திரிச்சதும் டைம் பார்த்ததும் முதல் நாள் வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறா. அவள் புக் பண்ண கேப் வரல, அதனால் அவள் ஆட்டோவில் ஏறி போகிறா. இப்போ அந்த லேடியோட பசங்களை காட்டுறாங்க. சித்துங்கிற பையன் அவங்க அம்மாக்காக ஒரு கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்கான். உன்னால் அம்மாட்ட அந்த லெட்ரு கொடுக்க முடியாது, கொடுத்தாலுமே அம்மா அந்த லெட்ரு வாங்க மாட்டாங்க, வேணா பெட்டு வச்சுக்கலாமா கேமிங் சுவிட்சை அப்படின்னு சொல்கிறா திவி. இப்போ அவங்க அம்மா வரா. திவி சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சித்து கொடுத்த லெட்டரை வாங்காமல் ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். அதுலேருந்து கட் பண்ணி ஆட்டோவில் ஹாஸ்டலில் பார்த்து அந்த பொண்ணை காட்டுறாங்க. அப்போ ஆட்டோவில் ஒருத்தன் ஏறுறான். அப்போது ஆட்டோக்கார் எல்லாரையும் இறங்கும்போது சில்லறை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஏறினவன் பர்ஸை தேடுறான், பர்ஸை காணும். இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட அவன் சேஞ்ச் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணை என்கிட்ட காசு இல்லை, பேசாமல் போயிடு, நான் டென்ஷனில் இருக்கேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் அந்த பையன் அவன் கையில் இருந்த ஐடி கார்டையும் காசையும் பிடுங்கிட்டு போயிட்டான். இப்போ கட் பண்ணி அந்த லேடியோட வீட்டை காட்டுறாங்க. லெட்டரை கொடுக்க முடியாமல் நிற்கிற சித்துவை அவங்க அப்பா பார்க்குறாரு. ஸோ அந்த லெட்டரை கொடுக்க வைக்கிறதுக்காக கார் எடுக்க வந்த அந்த லேடி கிட்ட அந்த ஹஸ்பண்ட் நீயே இன்னைக்கு சித்து திவியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிருன்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த பசங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதும் சித்து அந்த லெட்டரை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போவும் கொடுக்க முடியல, ஸ்கூலே வந்துடுச்சு. சித்து அந்த லெட்டரை கொடுக்க முடியாமல் பெட்டில் தோத்துடுறான். அதனால் திவி கிட்ட அந்த கேமிங் ஸ்விட்சை கொடுத்துட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான். இப்போ கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே அந்த லேடி வரா. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸு அந்த லேடியை ரதி மேம்னு கூப்பிட்டு ஜூனியர் டாக்டர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. ரதி அந்த ஜூனியர் டாக்டர்ஸை பார்க்குறா. அந்த 4 பேர்த்துக்கிட்டே அவங்களோட நேம் கேட்குறா. ஒருத்தனோட பேர் குணா, ஒருத்தனோட பேர் நவீன், ஒருத்தியோட பேர் தேஜா, 4ஆவதாக இருக்கவங்க பேர் ராக்கி. அப்போ ரதி 5 பேர்னு சொன்னாங்க, 4 பேர் தான் இருக்கீங்கன்னு கேட்டுட்டு டாக்டர்ஸ்க்கு டைம் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு கதவை திறந்து நம்ம ஹாஸ்டலில் பார்த்த அந்த பொண்ணு வரா. என்னோட பேர் தான் ரீனான்னு சொல்கிறா. சாரி மேம், நான் ஆட்டோவில் வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு ரதி வார்னிங் கொடுத்துட்டு 50 தோப்புக்காரணமும் போட சொல்கிறா. ரீனா தோப்புக்காரணம் போட்டு முடித்ததும் ரதி அவகிட்ட டாக்டர்ஸ்க்காக பேஷண்ட் எப்பயுமே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணி அனுப்பிடுறா. புதுசாக ஜாயின் பண்ண ஜூனியர் டாக்டர்ஸோட ரூமை காட்டுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே இதென்ன ஸ்கூல் மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து சீனியர் டாக்டர்ஸ் 2 பேர் வராங்க. ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு சீனியருக்கு ட்ரீட் வச்சோம், அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்போ எங்கன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்த அந்த நர்ஸ் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் 5 பேர்த்துக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ காட்டி இதுதான் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் ஆர்கே சார்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு தேஜா ரீனா கிட்ட இவர் வாழ்க்கையில கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கட் பண்ணி அந்த ஃபவுண்டர் ஆர்கே சாரோட வீடை காட்டுறாங்க. அங்கே அவர் வீல் சேரில் ஒரு ஃபோனை கூட எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவர் ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கார். இப்போ ஆட்டோவில் ரீனா கிட்ட காசை பிடுங்கிட்டு போனவன் வரான். அவன் தான் ஆர்கே சாரோட பையனே. அவன் அவங்க அப்பா ஆர்கே சார்கிட்ட நான்லாம் கவுன்சிலிங் போக மாட்டேன், வேணா நீங்கள் வேணால் கவுன்சிலிங் போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு கார் சாவியும் பணத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டான். இப்போது ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸு ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட இதுதான் எமர்ஜென்சி வார்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. இவங்களே எல்லாரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ரதி மேம் வந்து இவருக்கு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, இவரோட பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ண நர்ஸு இவருக்கு O நெகட்டிவ் பிளட்டு, அது நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட 1 யூனிட் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரதி மேம் பிளட் பேங்க்கில் சொல்லி சீக்கிரம் அந்த பிளட்டை வர வைக்க சொல்கிறா. இப்போ தேஜாவை கூப்பிட்டு அந்த இருக்கிற 1 யூனிட் பிளட்டையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. இப்போது ரீனா ஹெல்ப் பண்ண வரா. அதுக்கு ரதி நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிடுறா. ரீனா அப்செட் ஆகி பின்னாடியே போகிறா. அந்த நேரத்தில் பிளட் எடுத்துகிட்டு வந்த தேஜாவை இடிச்சிட்றா.
கொண்டு வந்த அந்த ஒரு யூனிட் பிளட்டுமே கீழே சிந்திருச்சு. அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ ரதி ரீனாவை பார்த்து முறைக்கிறா. அப்போ பயத்தில் ரீனா சாரி மேம் சொல்கிறா. அதுக்கு ரதி, உனக்கு சென்ஸ் இல்லையா, கெட் அவுட்னு சொல்லி திட்டிடுறா. இதோட எபிசோட் 1 முடிஞ்சுச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.